வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் 2025-26 நடப்பு நிகழ்வுகள் பார்ட் 4 பார்க்கலாம். இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்க்கும்போது தேசிய நலத்திட்டங்கள் 2025-26 என்னென்ன தேசிய நலத்திட்டங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 பயிர் காப்பீட்டு திட்டங்கள் ஒரு வருஷத்துக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படின்னா பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா, இதுவும் 2016 தொடக்கம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னதுன்னா மறுசீரமைக்கப்பட்ட வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம். பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா 2016, மறுசீரமைக்கப்பட்ட வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம், இதுவும் 2016. அடுத்தது தேசிய சுகாதார இயக்கம். இது முதலில் 2005ஆம் ஆண்டில் தேசிய சுகாதார இயக்கம் 2005ஆம் ஆண்டில் தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கமாக தொடங்கப்பட்டது. 2005 என்னென்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கமாக தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் எத்தனை ஆண்டுகளுக்குன்னா 5 ஆண்டுகளுக்கு. எந்த திட்டம் அப்படின்னா தேசிய சுகாதார திட்டத்தை 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இது பல முறை இந்த தேசிய சுகாதார இயக்கம் நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2005. என்ன பேரில் அப்படின்னா தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் அப்படின்ற பேரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது தேசிய முக்கிய கனிமங்கள் இயக்கம். தேசிய முக்கிய கனிமங்கள் இயக்கம் 2025. 24 முக்கிய கனிமங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. எத்தனை? 24 முக்கிய கனிமங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த தேசிய முக்கிய கனிமங்கள் இயக்கம் மதிப்பு சங்கிலியின் அனைத்து நிலைகளையும் உள்ளடக்கும். ஓகேவா? அப்போ தேசிய முக்கிய கனிமங்கள் இயக்கம் எப்போ? 2025. அதில் எத்தனை கனிமங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்குன்னா 24 கனிமங்கள். அதுக்கப்புறம் மத்திய அமைச்சரவை திறன் இந்தியா திட்டம். மத்திய அமைச்சரவை திறன் இந்தியா திட்டம் என்ற மத்திய துறை திட்டத்தை 2026ஆம் ஆண்டு வரை தொடரவும் மறுசீரமைக்கவும் ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவை திறன் இந்தியா திட்டம் என்ற மத்திய துறை திட்டத்தை எந்த ஆண்டுக்குள்ள அப்படின்னா 2026ஆம் ஆண்டு வரை தொடரவும் மறுசீரமைக்கவும் ஒப்புதல் அளித்துள்ளது. எந்த திட்டம்? திறன் இந்தியா திட்டம். இந்த திறன் இந்தியா திட்டம் இப்போது பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா 4.0, அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி தேசிய பயிற்சி ஊக்குவிப்பு திட்டம் மற்றும் ஜன் சிஷுன் சன்ஸ்தான் திட்டம் ஆகியவற்றை ஒரே ஒருங்கிணைந்த மத்திய துறை திட்டத்தின் கீழே இணைக்குது. ஓகேவா? அந்த திறன் இந்திய திட்டம் என்னென்ன திட்டம்னா பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா 4.0 1, அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி தேசிய பயிற்சி ஊக்குவிப்பு திட்டம், இது 2, அதுக்கப்புறம் ஜன் சிஷுன் சன்ஸ்தான் இந்த திட்டம் 3. இந்த 3 திட்டத்தையும் ஒருங்கிணைந்த மத்திய துறை திட்டத்தின் கீழே இணைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன திட்டம்? பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா 4.2, பிரதான் மந்திரி தேசிய பயிற்சி ஊக்குவிப்பு திட்டம், அதுக்கப்புறம் ஜன் சிஷுன் சன்ஸ்தான் இந்த 3 திட்டத்தையும் ஒரே திட்டத்தின் கீழே கொண்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது புதிய வேளாண் தொழில்நுட்ப திட்டங்கள் 2025 கொண்டு வந்திருக்காங்க. என்னதுன்னா குறைந்த உற்பத்தி திறன். குறைந்த உற்பத்தி திறன், மிதமான பயிர்ச்சரிவு மற்றும் சராசரிக்கும் குறைவான கடன் அளவுருக்களை கொண்ட 100 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். இந்த புதிய வேளாண் தொழில்நுட்ப திட்டங்கள் 2025 என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா குறைந்த உற்பத்தி திறன், மிதமான பயிர்ச்சரிவு மற்றும் சராசரிக்கும் குறைவான கடன் அளவுருக்களை கொண்ட 100 மாவட்டங்களில் செயல்படும். இது செயல்படுத்தப்படும். இது மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் கீழே கொண்டு வராங்க. இது மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் கீழே கொண்டு வராங்க. அடுத்தது பருப்பு வகைகளில் தற்சார்புக்கான இயக்கம் 2025. இது பருப்பு வகைக்கான தற்சார்புக்கான இயக்கம் 2025. துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு மற்றும் மைசூர் பருப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்துது. இந்த பருப்பு வகையில் தற்சார்புக்கான இயக்கம் 2025. அடுத்தது பிரதான் மந்திரி ஷரம் யோகி மந்தன் திட்டம். பிரதான் மந்திரி ஷரம் யோகி மந்தன் திட்டம்னு என்னதுன்னா இது அமைப்பு சாரா துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்கும் நோக்கம் கொண்ட ஒரு தன்னார்வ மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம். பிரதான் மந்திரி ஷரம் யோகி மந்தன் திட்டம்னு யாருக்காகனா அமைப்பு சாரா துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்கும் நோக்கம் கொண்ட ஒரு தன்னார்வ மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம். இது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுது மற்றும் இந்திய ஆயுள் காப்பீட்டு
கழகத்தால் இது வந்து இயக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. பிரதான் மந்திரி ஷரம் யோகி மன்தன் திட்டம் இது வந்து அமைப்பு சாரா துறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்கும் நோக்கம் கொண்ட ஒரு தன்னார்வ மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தான் இது. இது எந்த அமைச்சகம்னு பார்க்கும்போது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம், இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகத்தால் இது வந்து இயக்கப்படுது. அடுத்தது PM யுவா 3.0. PM யுவா 3.0ன்னு என்னதுன்னா இளம் எழுத்தாளர்களுக்கு வழிகாட்டுவதற்கான பிரதமருடைய திட்டம் தான் யுவா திட்டம். யுவா திட்டம் யாருக்கு? இளம் எழுத்தாளர்களுக்கு வழிகாட்டுவதற்கான பிரதமருடைய திட்டம். கல்வி அமைச்சகத்தால் மார்ச் 2025 தொடங்கப்பட்டது. யாரால் அப்படின்னா கல்வி அமைச்சகத்தால். எப்போ அப்படின்னா மார்ச் 2025 தொடங்கப்பட்டது. வாசிப்பு, எழுதுதல் மற்றும் புத்தக பண்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்குடன் இளம் எழுத்தாளர்களுக்கு 30 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வழிகாட்டுவதை நோக்கமாக கொண்டது. வாசிப்பு, எழுதுதல் அதுக்கப்புறம் மற்றும் புத்தக பண்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்குடன் இளம் எழுத்தாளர்களுக்கு, அதாவது 30 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வந்து வழிகாட்டுவதை நோக்கமாக கொண்டது. எதுனா இந்த PM யுவா யாருக்குன்னா இளம் எழுத்தாளர்களுக்கு வழிகாட்டுவதற்கான பிரதமருடைய திட்டம். எப்போ அப்படின்னா கல்வி அமைச்சகத்தால் மார்ச் 2025 தொடக்கம். வாசிப்பு, எழுதுதல் மற்றும் புத்தக பண்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்குடன் இளம் எழுத்தாளர்களுக்கு, அதாவது 30 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வழிகாட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி போஷான் சக்தி திட்டம். பிரதான் மந்திரி போஷான் சக்தி திட்டம்ன்றது வந்து பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு பள்ளிகளுக்கான பிரதான் மந்திரி போஷான் சக்தி தேசிய திட்டத்தை 2021-22 முதல் 2025-26 வரையிலான 5 ஆண்டு காலத்திற்கு தொடர்வதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. எந்த குழு அப்படின்னா பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு பள்ளிகளுக்கான பிரதான் மந்திரி போஷான் சக்தி தேசிய திட்டத்தை 2021-22 முதல் 2025-26 வரைக்கும், அதாவது 5 ஆண்டு காலத்திற்கு தொடர்வதற்கான இந்த ஒப்புதல் வந்து அளிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது இது ஆரம்ப கல்வியை அனைவருக்கும் வழங்குதல் என்ற இலக்கை அடைவதை நோக்கமாக கொண்ட உலகின் மிகப்பெரிய பள்ளி மதிய உணவு திட்டமாக கருதப்படுது. இது இந்த பிரதான் மந்திரி போஷான் சக்தி திட்டம்ன்றது வந்து ஆரம்ப கல்வியை வந்து அனைவருக்கும் வழங்குதல் என்ற இலக்கை அடைவதை நோக்கமாக கொண்ட உலகின் மிகப்பெரிய பள்ளி மதிய உணவு திட்டமாக இது வந்து கருதப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2021-22 முதல் 2025-26 வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சூடான சமைத்த உணவை வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கு. 2021-22 முதல் 25-26 வரைக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சூடான சமைத்த உணவை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பிரதான் மந்திரி போஷான் சக்தி திட்டம்ன்றது வந்து பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு இந்த பிரதான் மந்திரி போஷான் சக்தி திட்டத்தை வந்து 2025-26, அதாவது 5 ஆண்டு காலத்திற்கு ஒப்புதல் அளிச்சிருக்கு. இது வந்து ஆரம்ப கல்வியை வந்து அனைவருக்கும் வழங்குகிற நோக்கத்தை வந்து கொண்டிருக்கு. உலகின் மிகப்பெரிய மதிய உணவு திட்டமாக கருதப்படுது. இது வந்து 2021-22 முதல் 2025-26 வரைக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் இந்த வந்து சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்மைல் திட்டம் என்னன்னு பார்க்கலாம். 2022ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட ஸ்மைல் திட்டத்தில் 2 துணை திட்டங்கள் அடங்கும். பிச்சை எடுக்கும் தொழிலில் ஈடுபடுவோரை மறுவாழ்வு செய்தல் மற்றும் திருநங்கைகளுக்கு அதிகாரம் அளித்தல். இந்த ஸ்மைல் திட்டம் யாருக்குன்னா 2022இல் தொடங்கப்பட்ட ஸ்மைல் திட்டத்தில் 2 துணை திட்டங்கள் அடங்கும். ஒன்று வந்து என்னதுன்னா பிச்சை எடுக்கும் தொழிலில் ஈடுபடுபவரை வந்து மறுவாழ்வு செய்தல் மற்றும் திருநங்கைகளுக்கு வந்து அதிகாரம் அளிக்கிறது. இன்னொன்று வந்து என்னதுன்னா 2023-24 நிதியாண்டு முதல் 2025-26 நிதியாண்டு வரைக்கும் குறைந்தபட்சம் 8000 நபர்களுக்கு வந்து மறுவாழ்வு அளிப்பது இதன் நோக்கமாகும். எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2022. 2 துணை திட்டங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா பிச்சை எடுக்கும் தொழிலில் ஈடுபடுபவரை மறுவாழ்வு செய்தல், அப்புறம் திருநங்கைகளுக்கு வந்து அதிகாரம் அளித்தல். இது வந்து 2023-24 நிதியாண்டு முதல் 2025-26 நிதியாண்டு வரை குறைந்தபட்சம் 8000 நபர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பது இதனுடைய இலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிரதமருடைய தன்தான்யா கிருஷி யோஜனா. பிரதமருடைய தன்தான்யா கிருஷி யோஜனா என்னதுன்னா முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்படும் இந்த திட்டம் விவசாயம் மற்றும் அது சார்ந்த துறைகளில் பிரத்யேகமாக கவனம் செலுத்தும். 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் இது அறிவிக்கப்பட்டிருக்கு.
இது பிரதமருடைய தன் தன்ய கிருஷி யோஜனா. முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்படும் இந்த திட்டம் விவசாயம் மற்றும் அது சார்ந்த துறைகளில் பிரத்யேகமாக கவனம் செலுத்தும். இது 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மத்திய அரசு 11 அமைச்சகங்களின் 36 திட்டங்களை பிரதமருடைய தன் தன்ய கிருஷி யோஜனா திட்டத்தின் உடன் இணைத்துள்ளது. இத்திட்டத்திற்கு 2025-26 ஆண்டு முதல் 6 ஆண்டுகளுக்கு எத்தனை ஆண்டுகளுக்குன்னா 6 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 24,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். ஓகேவா. இதனுடைய நோக்கம் பார்க்கும்போது விவசாய உற்பத்தி திறனை வந்து அதிகரிப்பது மற்றும் நிலையான விவசாய நடைமுறைகளை ஊக்குவிப்பது. விவசாய உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது இதனுடைய நோக்கம். அதுக்கப்புறம் வந்து நிலையான விவசாய நடைமுறைகளை வந்து ஊக்குவிப்பது. அதுக்கப்புறம் குறைந்த உற்பத்தி திறன், குறைந்த பயிர் சாகுபடி அடர்த்தி மற்றும் குறைந்த கடன் வழங்கல் ஆகிய 3 முக்கிய குறிகாட்டிகளின் அடிப்படையில் 100 மாவட்டங்கள் எத்தனை மாவட்டங்கள்னா 100 மாவட்டங்கள் அடையாளம் காணப்படும். இந்த திட்டம் மத்திய அரசின் வளர்ச்சி இலக்கு மாவட்டங்கள் திட்டத்தின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. குறைந்த உற்பத்தி திறன், குறைந்த பயிர் சாகுபடி அடர்த்தி மற்றும் குறைந்த கடன் வழங்கல் ஆகிய 3 முக்கிய குறிகாட்டிகளுடைய அடிப்படையில் எத்தனை மாவட்டம்னு பார்க்கும்போது 100 மாவட்டங்கள் அடையாளம் காணப்படும். இந்த திட்டம் வந்து மத்திய அரசுடைய வளர்ச்சி இலக்கு மாவட்ட திட்டங்களுடைய அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் குறைந்தபட்சம் ஒரு மாவட்டம் தேர்ந்தெடுக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள 4 மாவட்டங்கள் என்னென்னு பார்க்கும்போது ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, அதுக்கப்புறம் விருதுநகர் ஆகியவை பிரதான் மந்திரி தன் தன்ய கிருஷி யோஜனா திட்டத்தின் கீழே சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாமா. பிரதமருடைய தன் தன்ய கிருஷி யோஜனானா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்படும் இந்த திட்டம் விவசாயம் மற்றும் அது சார்ந்த துறைகளில் பிரத்யேகமாக கவனம் செலுத்துறது தான் இந்த தன் தன்ய கிருஷி யோஜனா. 2025-26 பட்ஜெட்டில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு வந்து 11 அமைச்சகங்களில் 36 திட்டங்களை வந்து இந்த பிரதமருடைய தன் தன்ய கிருஷி யோஜனா திட்டத்தில் வந்து இணைச்சிருக்கு. இத்திட்டத்திற்கு வந்து 2025-26 ஆண்டு முதல் 6 ஆண்டுகளுக்கு ரூபாய் 24,000 கோடி வந்து நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதோட நோக்கம் பார்க்கும்போது விவசாய உற்பத்தி திறனை வந்து அதிகரிப்பது மற்றும் நிலையான விவசாய நடைமுறைகளை வந்து ஊக்குவிப்பது. அதுக்கப்புறம் குறைந்த உற்பத்தி திறன், குறைந்த பயிர் சாகுபடி மற்றும் குறைந்த கடன் வழங்கல் ஆகிய 3 முக்கிய குறிகாட்டிகளின் அடிப்படையில் 100 மாவட்டங்கள் அடையாளம் காணப்படும். இந்த திட்டம் மத்திய அரசின் வளர்ச்சி இலக்கு மாவட்டங்கள் திட்டத்தின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் குறைந்தபட்சம் ஒரு மாவட்டம் தேர்ந்தெடுக்கப்படும். தமிழ்நாட்டில் உள்ள 4 மாவட்டங்கள் என்னென்ன மாவட்டங்கள்னு பார்க்கும்போது ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, விருதுநகர். இந்த 4 மாவட்டங்களும் பிரதான் மந்திரி தன் தன்ய கிருஷி யோஜனா திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பிரதமருடைய மெகா ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலங்கள் மற்றும் ஆயத்த ஆடைகள் பூங்கா. இது பிரதமருடைய மெகா ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலங்கள் மற்றும் ஆயத்த ஆடை பூங்காக்கள் திட்டத்தின் கீழ் ஜவுளி பூங்காக்கள். பிரதமருடைய மெகா ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலங்கள் மற்றும் ஆயத்த ஆடை பூங்காக்கள் திட்டத்தின் கீழ் ஜவுளி பூங்காக்கள் பார்க்கலாம். பிரதமருடைய மெகா ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலங்கள் மற்றும் ஆயத்த ஆடை பூங்காக்கள் திட்டம் இந்தியா முழுவதும் 7 ஜவுளி பூங்காக்களை நிறுவும். 7 ஜவுளி பூங்காக்களை நிறுவும். தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்கள் தமிழ்நாட்டில் விருதுநகர், குஜராத்னா நவ்சாரி. தமிழ்நாடு விருதுநகர், குஜராத்னா நவ்சாரி, கர்நாடகானா கலபுரகி, மத்திய பிரதேசம்னா தார், உத்தரப்பிரதேசம்னா லக்னோ, தெலுங்கானாவில் வாரங்கல் மற்றும் மகாராஷ்டிராவில் அமராவதி. மொத்தம் 7 இடத்துல வந்து ஜவுளி பூங்கா வந்து அமைக்கிறாங்க. தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது விருதுநகர், குஜராத்னு பார்க்கும்போது நவ்சேரி, கர்நாடகா அப்படின்னு பார்க்கும்போது வந்து கலபுரகி, மத்திய பிரதேசம்னா தார், உத்தரப்பிரதேசம்னா லக்னோ, தெலுங்கானாவில் வந்து வாரங்கல் மற்றும் மகாராஷ்டிராவில் அமராவதி. இந்த 7 பிளேஸ்லேயும் வந்து 7 ஜவுளி பூங்காக்கள் வந்து நிறுவுவாங்க. ஒவ்வொரு பூங்காவிலும் 3 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் ஜவுளித்துறையில் ஏற்றுமதி மற்றும் முதலீடுகளை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஒவ்வொரு பூங்காவிலும் எத்தனை லட்சம் வேலை வாய்ப்புன்னு பார்க்கும்போது 3 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் ஜவுளித்துறையில் வந்து ஏற்றுமதி மற்றும் முதலீடுகளை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. அடுத்தது பார்க்கலாம். ஆதி கர்மயோகி அபியான் செப்டம்பர் 17, 2025 அன்று தொடங்கப்பட்ட இது
30 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 1,00,000 கிராமங்களில் வசிக்கும் 11 கோடி பழங்குடி மக்களை உள்ளடக்கிய இந்தியாவின் மிகப்பெரிய பழங்குடி அடித்தள தலைமைத்துவ திட்டமாகும். எப்போ இந்த ஆதி கர்மயோகி அபியான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா செப்டம்பர் 17, 2025 அன்று தொடங்கப்பட்ட இது எத்தனை மாநிலங்கள்னு பார்க்கும்போது 30 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 1,00,000 கிராமங்களில் வசிக்கும் 11 கோடி பழங்குடி மக்களை உள்ளடக்கிய இந்தியாவின் மிகப்பெரிய பழங்குடி அடித்தள தலைமைத்துவ திட்டம் தான் இந்த ஆதி கர்மயோகி அபியான். எந்த வருஷம்னா செப்டம்பர் 17, 2025. இது கிராம செயல் திட்டங்கள், ஆதி சேவா கேந்திரங்கள், வாராந்திர தன்னார்வ சேவை, மாணவர் பிரிவுகள் மற்றும் உதவித்தொகைகள் மூலம் சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் உறுதியை ஊக்குவிக்கிறது. மேலும் பழங்குடியினருடைய மேம்பாட்டிற்கான PM ஜன்மன் போன்ற திட்டங்களை இந்த ஆதி கர்மயோகி அபியான் இணைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? செப்டம்பர் 17, 2025 தான் அந்த ஆதி கர்மயோகி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக யாரெல்லாம் உள்ளடக்கியிருக்காங்க அப்படின்னா 30 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் இருக்கிற 1,00,000 கிராமங்களில் வசிக்கும் 11 கோடி பழங்குடி மக்களை உள்ளடக்கியிருக்கு. ஆதி சேவா கேந்திரங்கள், கிராம செயல் திட்டங்கள், வாராந்திர தன்னார்வ சேவை, மாணவர் பிரிவுகள் மற்றும் உதவித்தொகைகள் மூலம் சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் உறுதியை இந்த ஆதி கர்மயோகி ஊக்குவிக்குது. அது இல்லாமல் பழங்குடியினருடைய மேம்பாட்டிற்கான இந்த PM ஜன்மன் போன்ற திட்டங்களையும் இந்த ஆதி கர்மயோகி இணைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ICDS உடைய 50 ஆண்டுகள். ICDS பார்க்கலாம். அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியால் அக்டோபர் 2, 1975 தான் அந்த ICDS ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி ICDS உடைய மறுபெயரிட்டு என்ன பேருனா மிஷன் சக்ஷம் அங்கன்வாடி மற்றும் போஷன் 2.0 திட்டத்துடன் இணைக்கப்பட்டிருக்கு. எப்போ 2025 மிஷன் சக்ஷம் அங்கன்வாடி மற்றும் போஷன் 2.0 திட்டத்துடன் இணைக்கப்பட்டிருக்கு. ICDS எத்தனை வயது அப்படின்னா 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு, கல்வி, அப்புறம் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார சேவைகளை வழங்குது. ICDS உடைய 50வது ஆண்டு யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இந்திரா காந்தியால் அக்டோபர் 2, 1975. இந்த 2025 நிலவரப்படி இந்த ICDS உடைய மறுபெயரிட்டு என்னென்னா மிஷன் சாக்ஷம் அங்கன்வாடி, அதுக்கப்புறம் போஷான் 2.0 திட்டத்துடன் இணைச்சிருக்காங்க. இது ICDS எத்தனை வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்னு பார்க்கும்போது 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு, கல்வி, ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார சேவைகளை வழங்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது PMGSY, பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா பார்க்கலாம். இந்த பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயோடைய பிறந்தநாளை முன்னிட்டு எப்போ அப்படின்னா டிசம்பர் 25, 2000 தொடங்கப்பட்டது. இந்த பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா டிசம்பர் 25, 2000 தொடங்கப்பட்டது. இத்திட்டம் இந்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுது. பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனாவுடைய 25வது ஆண்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் 25, 2000. இது எந்த அமைச்சகம்னா ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா முதல் கட்டத்தில் இணைக்கப்படாத குடியிருப்புகளுக்கு உலகளாவிய இணைப்பு வழங்குதல். உலகளாவிய இணைப்பு வழங்குதல். 2வது கட்டத்தில் கிராமப்புற சாலைகளுடைய தரத்தை உயர்த்துறது. ஃபஸ்ட்டு இணைப்பு வழங்குறது, அப்புறம் தரம் உயர்த்துறது. அதுக்கப்புறம் இந்த 3வது கட்டத்தில் சந்தைகள், பள்ளிகள் மற்றும் சுகாதார வசதிகளை இணைத்தல். 4வது கட்டத்தில் 2024 29 வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 62,500 கிலோமீட்டர் சாலைகள் மூலமாக 25,000 குடியிருப்புகளை இலக்காக கொண்டுள்ளது. ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிசம்பர் 25, 2000 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த அமைச்சகம்னு பார்க்கும்போது இந்திய அரசுடைய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தால் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. முதல் கட்டத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இணைக்கப்படாத குடியிருப்புகளுக்கு உலகளாவிய இணைப்பு வழங்குதல். 2வது கட்டத்தில் கிராமப்புற சாலைகளை தரம் உயர்த்துறது. 3வது கட்டத்தில் சந்தைகள், பள்ளிகள் மற்றும் சுகாதார வசதிகளை இணைக்கிறது. 4வது கட்டம் அதாவது 2024 29 வரைக்கும் 62,500 கிலோமீட்டர் சாலைகள் மூலமாக
55,000 குடியிருப்புகளை வந்து இலக்காக கொண்டிருக்கு. அடுத்து விக்ஷித் பாரத்னு என்னன்னு பார்க்கலாம். வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டம் கிராமப்புறத்தில் இந்த விக்ஷித் பாரத் சட்டம் 2025 விபிஜி ராம்ஜி. விக்ஷித் பாரத்னா என்னது, இந்த எம்ஜிஎன் ரேகாவை வந்து மாற்றிருக்காங்க. இதுதான் விக்ஷித் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாத திட்டம். விபிஜி ராம்ஜினா வேலைவாய்ப்பு மற்றும் விக்ஷித் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாத திட்டம் கிராமப்புறத்தில் எப்போன்னா 2025 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் 2005 எம்ஜிஎன் ரேகாவுக்கு மாற்றாக இந்தியாவுடைய விக்ஷித் பாரத் 2047 தொலைநோக்கு பார்வையுடன் கிராமப்புற வளர்ச்சியை ஒருங்கிணைக்கும் ஒரு கட்டமைப்புடன் மாற்றுவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் அந்த விபிஜி ராம்ஜி. ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் எத்தனை நாட்கள்னு பார்க்கும்போது 125 நாட்கள் வந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுப்பாங்க. நிதி கட்டமைப்புன்னு பார்க்கும்போது 60% வந்து மத்திய அரசும் 40% வந்து மாநில அரசும் கொடுக்குறாங்க. விக்ஷித் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாத திட்டம் இது வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, 125 நாட்கள் வந்து வேலை கொடுப்பாங்க. நிதி கட்டமைப்புன்னு பார்க்கும்போது 60:40 மத்திய அரசு வந்து 60, மாநில அரசு வந்து 40 கொடுப்பாங்க. ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது 2 பயிர் காப்பீட்டு திட்டங்களை வந்து மேலும் 1 வருஷத்துக்கு வந்து நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. எந்தெந்த பயிர் காப்பீட்டு திட்டம்னா பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனாவும் மறுசீரமைக்கப்பட்ட வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம். இது 2த்தையும் வந்து 1 வருஷத்துக்கு வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஆல்ரெடி வந்து 2016 தான் 2 திட்டமும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தேசிய சுகாதார திட்டம்ன்றது வந்து 2005 தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கமாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது 5 ஆண்டுகளுக்கு, அதாவது மேலும் 5 ஆண்டுகளுக்கு வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு. இது வந்து நிறைய டைம் 2005 இப்போ 2026 வரைக்கும் மொத்தம் வந்து எத்தனை வருஷம், 21 வருஷம் வந்து நீட்டிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தேசிய முக்கிய கனிமங்கள் இயக்கம் வந்து 2025 வந்து இந்த இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 24 முக்கிய கனிமங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த திறன் இந்திய திட்டம் என்ற திட்டத்தை வந்து 2026 வந்து மறுசீரமைக்க வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த திறன் இந்திய திட்டம் வந்து பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா, பிரதான் மந்திரி தேசிய பயிற்சி ஊக்குவிப்பு திட்டம், ஜன்சிஷன் சன்ஸ்தான் திட்டம் ஆகியவற்றை ஒருங்கிணைந்த மத்திய துறை திட்டத்தின் கீழே இணைக்குது. புதிய வேளாண் தொழில்நுட்ப திட்டங்கள் 2025 கொண்டு வந்திருக்காங்க. மொத்தம் வந்து 100 மாவட்டங்களில் வந்து சராசரிக்கும் குறைவான கடன் அளவுருக்களை கொண்ட அந்த மாவட்டங்களில் வந்து செயல்படுத்தப்படும். இது வந்து எந்த அமைச்சகம்னா மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம். பருப்பு வகைகள் வந்து தற்சார்புக்கான இயக்கம் 2025 வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்தெந்த பருப்புன்னு பார்க்கும்போது துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, மைசூர் பருப்பு. அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி ஷரம் யோகி மந்தன் திட்டம் வந்து யாருக்குன்னா அமைப்பு சாரா துறையில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்கும் நோக்கம் கொண்ட ஒரு தன்னார்வ மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம். இது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுது. அது இல்லாமல் இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம் வந்து இது வந்து இயக்குதுன்னு சொல்கிறாங்க. பிஎம் யுவான்றது வந்து இளம் எழுத்தாளர்களுக்கு வழிகாட்டுவதற்கான பிரதமருடைய திட்டம். இது கல்வி அமைச்சகத்தால் மார்ச் 2025 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து என்னென்ன வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னா வாசிப்பு, எழுதுதல் மற்றும் புத்தக பண்பாட்டை ஊக்குவிக்கும் நோக்குடன் இளம் எழுத்தாளர்களுக்கு வந்து வழிகாட்டுவாங்க. அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி போஷான் சக்தி திட்டம்ன்றது வந்து பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு வந்து பள்ளிகளில் வந்து இந்த திட்டத்தை வந்து 2005 ஆண்டு காலத்திற்கு தொடர்வதற்கு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கு. அதாவது 2021 22, 25 26, அதாவது 5 ஆண்டுகளுக்கு வந்து தொடர்வதற்கு ஒப்புதல் அளிச்சிருக்கு. இது வந்து ஆரம்ப கல்வி வந்து அனைவருக்கும் வழங்குதல் என்ற இலக்கை வந்து அடைவதை நோக்கமாக கொண்டிருக்கு. 2021-22 முதல் 2025-26 வரைக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் இதை வந்து சூடான சமைத்த உணவு வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்காங்க. ஸ்மைல் திட்டம்ன்றது வந்து 2022 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்மைல் திட்டத்தில் வந்து 2 துணை திட்டங்கள் இருக்குது. ஒன்று வந்து என்னதுன்னா பிச்சை எடுக்கும் தொழிலில் ஈடுபடுபவரை மறுவாழ்வு செய்தல், அதுக்கப்புறம் திருநங்கைகளுக்கு வந்து அதிகாரம் அளிக்கிறது. அதுக்கப்புறம் 2023-24 நிதியாண்டில்
நிதியாண்டு முதல் 2025-26 நிதியாண்டு வரைக்கும் குறைந்தபட்சம் 8000 நபர்களுக்கு வந்து மறுவாழ்வு அளிப்பது இதனுடைய நோக்கம். பிரதமருடைய தன்தானிய கிருஷி யோஜனா திட்டம் வந்து எதுக்காக அப்படின்னா, இது ஃபஸ்ட் டைம் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. விவசாயம் மற்றும் அது சார்ந்த துறைகளில் பிரத்யேகமாக கவனம் செலுத்தும். 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் வந்து அறிவிப்பு. மத்திய அரசு 11 அமைச்சகங்களில் 36 திட்டங்களை பிரதமருடைய தன்தானிய கிருஷி யோஜனா திட்டத்துடன் இணைத்துள்ளது. இத்திட்டத்திற்கு 2025-26 ஆண்டு முதல் 6 ஆண்டுகளுக்கு 24,000 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதன் நோக்கம்னு பார்க்கும்போது விவசாய உற்பத்தி திறனை வந்து அதிகரிக்கிறது, அப்புறம் நிலையான நடைமுறைகளை வந்து ஊக்குவிக்கிறது. அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னு பார்க்கும்போது குறைந்த உற்பத்தி திறன், குறைந்த பயிர் சாகுபடி அடர்த்தி மற்றும் குறைந்த கடன் வழங்கல், இந்த 3 முக்கிய குறிகாட்டிகளுடைய அடிப்படையில் 100 மாவட்டங்கள் வந்து அடையாளம் காணப்படும். இந்த திட்டம் வந்து மத்திய அரசுடைய வளர்ச்சி இலக்கு திட்டத்துடைய அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரதமருடைய மெகா ஒருங்கிணைந்த ஜவுளி மண்டலங்கள் மற்றும் ஆயத்த ஆடை பூங்கா. இது வந்து இந்தியா முழுவதும் 7 ஜவுளி பூங்காக்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து விருதுநகர், குஜராத்தில் நவ்சாரி, கர்நாடகாவில் வந்து கலபுரகி, மத்திய பிரதேசத்தில் வந்து தார், உத்தரப்பிரதேசத்தில் வந்து லக்னோ, தெலுங்கானாவில் வந்து வாரங்கால், மகாராஷ்டிராவில் வந்து அமராவதி. இதில் வந்து 3 லட்சம் வேலைவாய்ப்புகளை வந்து உருவாக்கும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆதி கர்மயோகி அபியான் வந்து செப்டம்பர் 17, 2025 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 30 மாநிலங்களில் வந்து 1 லட்சம் கிராமங்களில் வசிக்கும் 11 கோடி பழங்குடி மக்களை வந்து உள்ளடக்கியது. ஆதி சேவா கேந்திரங்கள், வாராந்திர தன்னார்வ சேவை, மாணவர் பிரிவு மற்றும் உதவித்தொகை மூலம் சேவை, அர்ப்பணிப்பு மற்றும் உறுதியை வந்து இதெல்லாம் ஊக்குவிக்குது. அதுக்கப்புறம் பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக PM ஜன்மன் போன்ற திட்டங்களையும் இணைக்குதுன்னு சொல்கிறாங்க. ICDS உடைய 50வது ஆண்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்திரா காந்தியால் அக்டோபர் 2, 1975 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2025 மறுபெயரிடப்பட்டு மிஷன் சக்ஷம் அங்கன்வாடி மற்றும் போசான் 2.0 திட்டத்துடன் இணைக்கப்பட்டிருக்கு. இது வந்து எத்தனை வயதுக்குட்பட்ட குழந்தைகள்னு பார்க்கும்போது 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு, கல்வி, ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார சேவைகளை வந்து வழங்கும். அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனாவுடைய 25வது ஆண்டு, அதாவது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிசம்பர் 25, 2000. அமைச்சகம்னு பார்க்கும்போது இந்திய அரசுடைய ஊரக வளர்ச்சி அமைச்சகம். இந்த முதல் கட்டத்தில் பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனாவுடைய முதல் கட்டம்னா இணைக்கப்படாத குடியிருப்புகளுக்கு உலகளாவிய இணைப்பு வழங்குதல். 2வது கட்டம் தற்போதுள்ள கிராமப்புற சாலைகளை தரம் உயர்த்துதல். 3வது கட்டம் சந்தைகள், பள்ளிகள் மற்றும் சுகாதார வசதிகளை இணைத்தல். 4வது கட்டம் 62,500 கிலோமீட்டர் சாலைகள் மூலம் 25,000 குடியிருப்புகளை இலக்காக கொண்டுள்ளது. அடுத்து விக்ஷித் பாரத் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாத திட்டம். கிராமப்புறம் இது VPG ராம்ஜி சட்டம் 2025. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் 2005க்கு மாற்றாக இந்தியாவின் விக்சித் பாரத் 2047 தொலைநோக்கு பார்வையுடன் கிராமப்புற வளர்ச்சியை ஒருங்கிணைக்கும் ஒரு கட்டமைப்பை வந்து மாற்றுவதற்காக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் 125 நாட்கள் வந்து வேலைவாய்ப்பு உத்தரவாதம் வந்து அளிச்சிருக்காங்க. நிதி கட்டமைப்புன்னு பார்க்கும்போது 60:40. மத்திய அரசு வந்து 60, மாநில அரசு வந்து 40 கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.